ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்களை ஃபோன் வாய்ஸில் ஷேர் பண்ணுங்க. என்னோட மைண்ட் எனக்கு ஒவ்வொரு நேரம் இந்த பலலாம் கொஞ்ச நாளாகவே வீடியோ சரியாக நான் உங்களுக்கு போடலை. சரியாக எந்த எடிட்டிங்குமே பண்ணாமல் போடாமல் வச்சுருந்தேன். அது காரணம் என்னென்னா, சரியான கண்டென்ட்டாக போடணும் வைக்கணும் அப்படிங்கிற என் அக்கா பொண்ணு சின்ன பிள்ளை தான். எனக்கு குழந்தைகள் பேச நான் எப்பயுமே கேட்குறது பழக்கம். அந்த குழந்தைய நேற்று ஒரு என் அக்கா பொண்ணு ஒன்று சொல்லிச்சு. எத்தனையோ பேருக்கு நீங்கள் ஐடியா சொல்கிறீங்க மற்றும் தேவையான ஒரு ஒரு உதவி ஐடியா பயப்படுறவங்களுக்கு எல்லாமே பண்ணுறீங்க, ஐடியா சொல்கிறீங்கள, அதை ஏன் நீங்கள் மற்ற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதவே நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடலாம். கண்டென்ட்டானா ஒரு ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் அதை வீணாக அலைகிறதையும், ரெண்டாவது கோர்ட் கேஸு கோர்ட்டுக்கு போய் அதை தேவையில்லாமல் நேரத்தையும் வீணாக்கி பணத்தையும் வீணாக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதை விட, ஒரு குடும்பம் பிரச்சனையாக இருந்தாலும் அதை வெட்டியாக 1.5 மணி நேரமாக அதை முடிக்க முடியாமல் அதை தவிக்கிறத விட, அதை நீங்களே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடும்போது அதை பார்க்குறவங்க 1000 பேர் பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 20% அதை பார்த்து திருந்தினாலும் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு சொல்லிச்சு. அது எனக்கு யோசிக்கும் போது இந்த 3 நாளாக யோசித்தேன். ஆனால் யோசிக்கும் போது அது சரியாக பட்டுச்சு. நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், அதை தெரிஞ்ச விஷயங்களை நம்மளோட புதையாம அதை நம்ம ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத யோசித்தேன். இன்னைக்கு என் அக்கா மக சிரி சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்கு இன்னைக்கு அதை பண்ணலாம் அப்படிங்கிற, நாளையிலேருந்து அந்த கண்டென்ட்டை போடலாம் அப்படிங்கிற மைண்டில் இருக்கேன். ஆனால் அந்த கண்டென்ட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் எனக்கு ஒரு பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க. அது போடலாமா வேணாமா, எப்படி, இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், என் பொண்ணு சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். சரியா? எல்லாருக்கும் வணக்கம். தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு முழுக்க முழுக்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். நாளிலேருந்து ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.